ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலீஸ் வேர்ல்ட். நம்ம லாஸ்ட்டாக அளவீடுகளில் பார்ட் 1 வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூவாக இந்த வீடியோவில் பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சுருள்வில் தராசு எந்த விதியின்படி இயங்குகிறது? ஹூக்ஸ் விதிப்படி. சுருள் தராசு ஹூக்ஸ் விதிப்படி தான் ஆப்ரேட் ஆகுது. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின், ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் எத்தனை சதவிகிதம்? 12%. சரிங்களா? அது ஓடானது, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை எவ்வளவு குறைவு? இது முக்கியமான கொஸ்டின். பூமியை விட நிலவில் எவ்வளோ ஈர்ப்பு விசை கம்மி அப்படின்னா 1/6. சரிங்களா? 1/6 மடங்கு கம்மி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காலத்தின் மிகப்பெரிய அலகு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. மில்லினியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மில்லினியம் அப்படின்றது என்னன்னு தெரியணும்ல. 3.16 × 10⁹ செகண்ட். சரிங்களா? இதுதான் காலத்தின் மிகப்பெரிய அலகு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கழுதை திறன் எவ்வளவுன்னு சொல்லி கேட்பாங்க. இது ப்ரீவியஸ்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்களும் கூட. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 250 வாட். அதே ஒரு குதிரை திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 வாட். சரிங்களா? ஸோ 250 750 என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லிய தன்மை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 10⁹ வினாடிக்கு 1 வினாடி அப்படின்ட்டு தான் இது கவுண்ட் பண்ணுமா. சரிங்களா? அப்படியே அணு கடிகாரத்தின் துல்லியத்தன்மை பார்த்துட்டோம்னா 10⁻13 வினாடிக்கு 1 வினாடி. சரிங்களா? அதாவது குவார்ட்ஸ் கடிகாரன்றது 10⁹ செகண்டுக்கு 1 செகண்ட் அப்படின்னு தான் கால்குலேட் பண்ணுமா. அணு கடிகாரன்றது 10⁻13 செகண்டுக்கு 1 செகண்ட் தான் அப்படின்னு தான் மெஷர்மெண்ட் பண்ணுமா. சரிங்களா? சரி, வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்க்கலாம். அணு கடிகாரத்தின் பயன்கள் என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது இந்த அணு கடிகாரம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஜிபிஎஸ்ல யூஸ் ஆகுது, செயற்கைக்கோள் அமைப்பு, பன்னாட்டு நேர பங்கீட்டு அமைப்பு. ஸோ இந்த 3 இடத்துலையும் யூஸ் ஆகுது. என்ன யூஸ் ஆகுது? அணு கடிகாரம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அணு கடிகாரம் எந்த அணுவை கொண்டு உருவாக்கப்பட்டது? முக்கியமான கொஸ்டின். cesium 133ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த cesium அணு வச்சு தான் இந்த அணு கடிகாரம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மின்னோட்டம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட திசையில் பாயும் மின்னூட்டங்கள் தான் மின்னோட்டம் அப்படின்றாங்க. அதாவது இங்கேருந்து இங்கே போகுதான், அது எவ்வளோ போகுது அதுதான் மின்னோட்டம்ன்றாங்க. சரிங்களா? அது எவ்வளோ போகுது அப்படின்றது மின்னூட்டங்கள், எங்கேருந்து எங்கே போகிறது அப்படின்றது மின்னோட்டங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு ஆம்பியர் என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டாக கவனிங்க. ஒரு கடத்தியின் வழியே 1 செகண்ட்ல 1 கூலும் மின்னோட்டம் பாஞ்சிச்சுன்னா அந்த மின்னோட்டம் தான் ஒரு ஆம்பியர்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கொஸ்டின், ப்ரீவியஸ்லயும் கேட்டிருக்காங்க. மின்னோட்டமானது எந்த கருவியின் மூலம் அளக்கப்படுகிறது? அம்மீட்டர். அப்படியே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அம்மீட்டர் எந்த இணைப்பில் இணைக்க வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்க. தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும். சரிங்களா? ஸோ 13வது கொஸ்டின் பாருங்க. மருத்துவ வெப்பநிலை மானிகளில் அளவீடுகள் எந்த அலகில் குறிப்பிடப்படுகின்றன? ஃபாரன்ஹீட். அப்படியே 14வது கொஸ்டின் பாருங்க. வானிலை அளவுகளில் வெப்பநிலை எப்படி மெஷர்மெண்ட் பண்றாங்கன்னா செல்சியஸ். நெக்ஸ்ட் பாருங்க. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு பார்த்தீங்கன்னா கேண்டிலா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருளின் அளவு எந்த அலகால் குறிப்பிடப்படுகிறது? மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு மோல் என்பது என்னன்னா 6.023 × 10⁻23. இதை தான் அவோகேட்ரா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான கொஸ்டின். ப்ரீவியஸ்ல டிஎன்பிசிலையும் சரி எஸ்ஐபிசிலையும் சரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு ரேடியன். அதை RAD அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு ஸ்ட்ரேடியன் சொல்லுவாங்க. தலக்கோணம் அப்படின்னா ரேடியன், திண்ம கோணம்னா ஸ்ட்ரேடியன். சரிங்களா? ஸோ 20வது கொஸ்டின் பாருங்க. ஒரு லிட்டர் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா 1 லிட்டர் = 1000 கன சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. ஒரு கேலான் லிட்டர் என்பது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லாட்டி ஒரு கேலான் என்பது எவ்வளவுன்னு சொல்லி கேட்பாங்க. 3785 மில்லி லிட்டர். அதாவது மில்லி லிட்டர்ல சொல்லணும்னா 3785. அதே லிட்டர்ல சொல்லணும்னா 3.7785 லிட்டர். சரிங்களா? ஸோ கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமான கொஸ்டின் கூட. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வெர்னியர் அளவியை கொண்டு அளவிடப்படும் மிகச்சிறிய அளவு என்னன்னா 0.1 மில்லிமீட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்ப்போம். அப்படியே திருகலவியை கொண்டு அளவிடப்படும் மிக சிறிய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர். சரிங்களா? அப்போ வெர்னியர் அளவினா என்ன மெஷர்மெண்ட்னு சொல்லி பார்த்து வச்சுக்கணும். திருகலவினா என்ன மெஷர்மெண்ட்னு சொல்லி பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விசையின் அலகு என்ன? நியூட்டன்.
சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தனி ஊசல். இது வந்து ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தற்சுழற்சி இயக்கம்னா என்னன்னா, ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு சுற்றுறது தான் தற்சுழற்சி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது எவ்வளவு? 1.852 கிலோமீட்டர். சரிங்களா? முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. இந்த நாட்டிக்கல் மைல் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கப்பல் மற்றும் விமானங்களின் வேகங்களை அளக்க பயன்படுகிறது. சரிங்களா? ஸோ இது இத்தனை நாட், இது இத்தனை நாட்னு சொல்லி மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது கப்பலையும் விமானங்களோட ஸ்பீடை, சரிங்களா, கடந்து வந்த தூரம், ஸ்பீடு, இதை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு. மெஷர்மெண்ட்டில் பார்ட் 2 வந்து நீங்கள் பார்த்தாச்சு. ஸோ இந்த பார்த்த முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.